லூயிஸ் பிலிப் அவுட்லெட். இந்த கடை வாசலில் தான் நிற்கிறேன். இங்கே இருக்கிறது ஏவி டைல்ஸ். மேலே நடைப்பயிற்சிக்காக வந்தேன். பக்கத்தில் பேசிக்ஸு, மேபல் அதெல்லாம் இருக்குது. எய்த்தாப்லே அது 88 ஹோட்டல் இல்லை B8 ஹோட்டல் எய்த்தாப்பில் இருக்குது. நமக்கெல்லாம் முட்டை தெரியும். பொதுவாக முட்டை என்பது ஞாபகத்திற்கு வருவது கோழி முட்டை தான். இது கோழி முட்டையிலே இப்போ சைவ முட்டை, அசைவ முட்டை என்று 2 பிரிவாக வைத்துள்ளார்கள். இந்த சைவ முட்டை என்பது செயற்கையாக கோழியை தயாரிப்பது. அசைவ முட்டை என்பது சேவலும் கோழியும் இணைந்து உருவாக்குவதுதான் அந்த முட்டை. முட்டையின் வடிவம் உருண்டை இல்லை, அது ஒரு கோள வடிவில் இருக்கும். எப்படி பூமி சூரியனை சுற்றி வரும் பாதை அந்த கோழி முட்டை போல தான் இருக்கும். இந்த முட்டை என்று சொல்லும் பொழுது மீன்கள் முட்டையிடுகிறது. அதிலிருந்து தான் மீன் குஞ்சுகள் வருகிறது. முட்டையிலிருந்து தான் மற்றொரு உயிர் வரும். அது மீன்களில் ஒரு ஆமை முட்டை, ஆமையிலிருந்து ஆமை குஞ்சுகள் வரும். கோழி முட்டையிலிருந்து கோழிகள் வரும். அதில் சேவலாகவும் இருக்கும் அல்லது பெட்டை கோழியாகவும் இருக்கும். இப்படி பறவைகளுக்கு தான் பொதுவாகவே அந்த முட்டையிடும் வழக்கம். எல்லாமே பாலூட்டிகள் தான். இந்த சிங்கம், புலி இதுக்கெல்லாம் முட்டை கிடையாது. அது நேரடியாகவே குட்டி போட்டுரும். அதுக்கு அடுத்தபடியாக வரும்பொழுது மனிதர்களில் சொல்லும் பொழுது பெண்களுக்கு முட்டை உண்டு. கருமுட்டை என்பார்கள். அது ஆணுடைய விந்தையும் பெண்ணுடைய கருவையும் இணைங்கும் பொழுது ஒரு முட்டை ஏற்படுகிறது. அது தாயின் கருவில் தான், வயிற்றிலே தான் அது உருவாகிறது. அதுவும் முட்டை தான். அந்த கருமுட்டையிலிருந்து தான் ஒரு குழந்தையே உருவாகிறது. ஸோ முட்டை என்று வரும்பொழுது நமக்கு இந்த பாலூட்டிகள் பால் கொடுக்கக்கூடியது தான். பறவைகள் பால் கொடுக்குமா என்றால் பால் கொடுக்காது. அது நேரடியாகவே அது குஞ்சு வந்துடும். முட்டையிலிருந்து குஞ்சு வந்துவிடும். அங்கே பால் கொடுக்க கூடாது. ஆனால் மனிதர்களுக்கு மட்டும்தான், அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு மட்டும்தான் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி அல்லது வாய்ப்பு இருக்கிறது. அதனால்தான் தாயின் கருவிலேயும் ஒரு முட்டை இருக்கிறது. எல்லா முட்டையுமே பொரிந்துவிடும். அதிலிருந்து அதனுடைய குஞ்சுகள் வந்துவிடும். ஒரு வித்தியாசம் நமக்கு இந்த 6 அறிவு பெற்ற மனிதனுக்குத்தான். அவனுக்குத்தான் இன்று இது போல வித்தியாசமாக அதை சிந்தித்து என்னை போன்றவர்கள் இந்த கருத்துக்களை சொல்ல முடியும். முட்டை தான் தலைப்பே. அந்த முட்டையிலிருந்து தான் நமக்கு இப்படி மீன் முட்டையாக இருக்கட்டும், அல்லது முதலை கூட முட்டையிடும். ஏனால் அது ஊர்வன பறவைகள், மனிதர்கள் இப்படித்தான். இந்த முட்டை வெளியே தெரியாது, வயிற்றுக்குள்ளே இருக்கும். அது கருமுட்டை என்பார்கள். அதிலிருந்து தான் ஒரு குழந்தையே உருவாகிறது. எனவே நண்பர்களே, இது ஒரு தகவலாக உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். இந்த தகவல் பிடித்திருந்தால் உங்களுடைய கருத்தை நீங்கள் பதிவிடலாம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த இடம் தாதங்குப்பம் தாண்டி செந்தில் நகர்.